அண்ணாமலைக்கும் பாஜகவிற்கும் சண்டை, அண்ணாமலைக்கும் பாஜக தலைவர்களுக்கும் சண்டை, அண்ணாமலையும் பாரதிய ஜனதா கட்சியோட நோக்கம் என்ன? அண்ணாமலையோட சண்டை போடுவதா? இல்ல, பதவியே இல்லாத சுவேந்து அதிகாரி களத்துல உழைச்சால் முடிந்த பணியை அவர் செய்தார். பாரதிய ஜனதா கட்சியில் அண்ணாமலை உழைக்காமல் போயிட்டாருன்னு நான் சொன்னேன்னா நான் அது தப்பு. அந்த மாதிரியான அரசியல்வாதி நானே கிடையாது. உழைக்கலன்னு நான் சொல்ல வரல, என்னுடைய கருத்தை சொல்றேன். நான் அந்த மாதிரி இப்படி சொல்றதுனால நமக்கு ஒரு லாபம் கிடைக்கும், இப்படி சொன்னா நமக்கு ஒரு உயர்வு கிடைக்கும், அந்த புத்தியெல்லாம் எனக்கு கிடையாது. இன்னைக்கு நான் சூப்பர் ஸ்டாரை சந்தித்த போது நான் இதை புரிஞ்சுக்கிட்டது ஒன்னே ஒண்ணுதான், யாருக்கு என்ன எழுதியிருக்குமோ அதான் நடக்கும். ஒருவேளை தமிழக பாஜகவுக்கு தான் எதிர்காலம் எழுதியிருக்கும் என்று நான் நம்புகிறேன். அங்க போயிருக்கக்கூடிய என்னோட நண்பர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அண்ணாமலையின் மூலமாக தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் மாற்றம் வரும் என்று அவர்கள் அண்ணாமலை நம்புகிறார்கள். நான் அதை விட கூடுதலாக நானும் ஒன்று அரசியல் துறவி கிடையாது. நானும் மந்திரி ஆகணும், நானும் அமைச்சராகணும், நானும் அரசியல 4 பேருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எனக்கும் உண்டு. அண்ணாமலை என்கிற ஒரு மனிதன் இன்னைக்கு இந்த மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கிறதுனால, ஒரு காலத்தில் ஆதரிச்சதுனால அவர் அண்ணாமலை எங்களுக்கு உயர்ந்தவராக தெரிந்தார். இன்னைக்கு ஒருவேளை எதிர்ப்பதனால அண்ணாமலை தாழ்ந்தவராக போயிட்டாருங்கிற பார்வை எனக்கு கிடையாது. நியாயமான கோரிக்கைகளை, நியாயமான விமர்சனங்களை அவர் முன்வைக்கிறார். அதற்கான பதில் எங்கள்கிட்ட இருக்கு, இல்லாமல்லாம் கிடையாது. ஆனால் நீ தமிழ்நாட்டில் விஜயை தவிர யார் உற்சாகமாக இருக்கிறார்கள்? திருமாவளவன் உற்சாகமாக இருக்கிறார், காங்கிரஸ் உற்சாகமாக இருக்கிறார். ஆனால் அதற்காக காங்கிரஸ்ல 5 எம்எல்ஏ ஜெயிச்சிட்டாங்க, 2 மந்திரி ஜெயிச்சிட்டாங்கன்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை காங்கிரஸ் தொண்டர்களும் உற்சாகமா இருக்காங்க? இல்லை, அதெல்லாம் கிடையாது. தொண்டர்களுடைய மனநிலை என்பது கஷ்டப்பட்டிருக்காங்கல்ல. தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜக பிரச்சார பிரிவின் மாநில அமைப்பாளர் திரு DS பாண்டியராஜன் அவர்கள். வணக்கம் சார். நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், நீங்கள் உட்பட போயிட்டு சந்திச்சிருக்கீங்க. என்ன நோக்கம்? இல்லை, பாரத பிரதமர் தன்னுடைய இதுவரைக்கும் இருந்த பிரதமர்களில் அதிக நாட்கள் பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேருடைய சாதனையை முறியடித்து ஒரு இந்தியா மாதிரி நாட்டில் ஒரு நெடுங்காலமாக ஒரு பிரதமர் இருக்கிறது என்பது ரொம்ப கடினம். ஏன்னா ஆங்கிலேயர்கள் கூட நம்மளை விட்டுட்டு போகும்போது ஏன் நம்ம பெருசாக கொண்டாடுறோம்னா, இன்றோடு பார்த்திங்கன்னா 4405 நாட்களாக இருக்குது நம்மளுடைய பாரத பிரதமருடைய பதவி. ஏன் நம்ம இதை இவ்வளோ பெருசாக கொண்டாடுறோம்னா அதுக்கான அடிப்படை காரணம், ஆங்கிலேயர்கள் நம்மளை விட்டுட்டு போகும்போது அவங்க நினச்சது என்னென்னா, அரசியல் ரீதியாக இந்தியா துண்டாடப்பட்டோம், மாநிலங்களாக துண்டாடப்பட்டோம், ஒரு நிலைத்தன்மை இல்லாத ஆட்சி அமையும், ஒரே மாதிரியான கட்சிகள் அமையாது. அதுக்கு ஏற்ற மாதிரியே ஜவஹர்லால் நேரு போனதுக்கு பிறகு இந்திரா காந்தி, அதற்கு பிறகு வந்த எல்லா பிரதம அமைச்சர்களுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் இருப்பாங்க, ஆட்டோமேட்டிக்காகவே ஆட்சி கலைச்சிடுவாங்க. ஊழல் பேரம், குதிரை பேரம் இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிற மாதிரியான ஒரு அரசியல் சூழ்நிலை தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ வெகு காலத்திற்கு பிறகாக ஒரு 13 ஆண்டு காலமாக ஒரு பிரதமர் இருக்கிறது. உலகத்திற்கு நாம் ஒரு செய்தியை கொடுக்குறோம். இது வெறும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை புகழ்வது, அவர் ஜவஹர்லால் நேருவை விட அதிக நாட்கள் இருந்துட்டார் அப்படிங்கிற அதெல்லாம் ஃபீல் கிடையாது. அதை நாம் ஏன் கொண்டாடுகிறோம்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய நிலைத்தன்மை இல்லாத ஆட்சி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு மத்தியில் இந்தியா எவ்வளோ பலமான ஒரு அரசியலமைப்போடும் ஜனநாயகத்தோடையும் தேர்தலை சந்திக்குது. ஜனநாயக ரீதியான அரசியல் அமைப்பு ஒரு ஆட்சியில் ஒரு நாள் இருக்குது. ஜவஹர்லால் நேரு இத்தனை ஆண்டு காலம் இருந்தாலும் கூட அதற்கு தாண்டியும் இருக்கக்கூடிய அளவிற்கு இந்தியா ஜனநாயகத்தோட அரசியலமைப்பு இருக்குது. ஒரு எளிய மனிதர், ஒரு தேநீர் விற்ற ஒரு மனிதர் பிரதம அமைச்சராக இருக்க முடிகிறது. இந்தியா ரொம்ப ஜனநாயகமா இருக்கிறது. நேரு அவர்கள் இருந்தபோது காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் இருந்தது, அவரை எதிர்த்து போட்டி போட எந்த கட்சிகளும் இல்லை. இப்போ பாஜகன்ற கட்சியை தாண்டி பல மாநில கட்சிகள், தேசிய கட்சிகள்லாம் இருக்கு. அதனாலதான் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இவ்வளவு நிறைய கட்சிகள் இருக்கக்கூடிய ஒரு பூமியில, ஏன்னா நீங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாடுகள் எடுத்தாலும் நீங்க நிலைத்தன்மை இல்லை. இன்னைக்கு ட்ரம்ப்பாக இருந்தால் கூட, போன தடவை ட்ரம்ப் ஜெயிக்கும் போது கூட அந்த நாட்டில் நிலைத்தன்மை இல்லாத ஒரு அதிபர் தான் வர்றாங்க. தொடர்ந்து ஒரு 2 ஆண்டு காலம் கூட அவங்களால அதிபராக இருக்க முடியல. இன்னைக்கு இருக்க நிலைமையில மக்கள் புதிய முயற்சி, ஒரு புதிய முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ நம்ம பாரத பிரதமர் இருக்கிறத நம்ம கொண்டாடணும். அப்போ கட்சியில் இருக்கக்கூடிய, நம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மனிதர்கள் எல்லாம் போய் சந்திக்கணும். அதன் அடிப்படையில் இன்னைக்கு எங்களுடைய மாநில தலைவர் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ஐயாவை சந்தித்து பாரத பிரதமருடைய இந்த மகிழ்ச்சி செய்தியை நம்ம பகிர்ந்துக்கிட்டு, நம்ம என்னெல்லாம் இந்தியாவுக்கு செய்திருக்கிறோம் என்கிற ஒரு புத்தகத்தை அவர்கிட்ட வழங்கி ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்தோம். ஸோ அதற்கான ஒரு நிகழ்ச்சியாக தான் அது போயிருந்தது. இல்லை, மோடி என்ன செஞ்சிருக்காருன்னு மக்கள் மத்தியிலையும் சரி, தொண்டர்கள் மத்தியிலும் கொண்டு போய் சேர்க்கணும். நீங்கள் ஏன் ரஜினிகாந்த் கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்கன்ற ஒரு இல்லை, இது நாங்கள் இப்போ ரஜினிகாந்தை மட்டும் சந்திப்பதற்காக செல்லவில்லை. இப்போ நாங்கள் சூப்பர் ஸ்டாரை மட்டும்தான் பார்க்கோம், அவரோட மட்டும்தாங்கிறதெல்லாம் கிடையாது. இன்னும் நிறைய பேரை சந்திக்க போகிறோம். இது ஒரு தொடர்ந்து ஒரு 15 நாள் தொடர்ந்து விழாவாக இருக்க போகுது.
அப்போ நாங்கள் முதல்ல தமிழ்நாட்டினுடைய உச்ச நட்சத்திரமாக அவரை சந்திக்கிறோம். வேற எந்த காரணமும் அரசியல் ரீதியான அரசியல் ரீதியான எந்த முயற்சிகளுக்கும் அவர் ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் பேசல. எங்களுடைய ஒரே நோக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான். சில விஷயங்கள் பேசிக்கிட்டாங்க, அது அவங்களுக்குள்ள உண்டான விஷயங்கள், நம்ம அதை டிஸ்கஸ் பண்ண முடியாது. அது தமிழ்நாட்டிற்கு நல்ல செய்தியாக கூட இருக்கலாம், என்ன மாதிரியான செய்தியாக கூட இருக்கலாம். ஆனால் சூப்பர் ஸ்டாரை பொறுத்தவரை எல்லாருக்கும் ஒரு பொதுவான மனிதராக இருக்க விரும்புகிறார் என்கிறத நான் பக்கத்தில் இருந்து பார்த்தேன். ஏன்னா ஒரு 25 நிமிஷத்துக்கு மேலே உட்காந்து பேசணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை. பலர் இப்போ அவர் மேலே ஸ்டாம்ப் அடிக்கிறாங்களே. அது இல்லை, அதுதான் சொல்கிறேன். நான் அவரை சந்திக்கும் போது எனக்கு அவர் தெரியுது. நாமெல்லாம் சிறிய வயதில் பார்த்து மிக உயர்ந்த இடத்துல இருந்த ஒரு மனிதர் அவர். இன்றைக்கும் அந்த உயர்வான இடத்துல தான் இருக்கிறாரு. நம்மளை மாதிரியான ஒரு எளிய மனிதர்கள் போய் அமரும்போது கூட அவர் வேற லெவலில் இருக்காருங்க. அவங்கள இப்போ இந்த விஜய் கட்சியை சார்ந்தவர்கள்லாம் கூட ஏதோ பொறாமையில் இருக்கார் அப்படிலாம் ஊடகங்கள்லாம் பேசுகிறாங்கல்ல. அவர் அந்த உலகத்திலலாம் இல்லைங்க. அவர் உலகமே அவருடைய மனநிலையே வேற மனநிலையில் இருக்கிறார். அவர் மிகுந்த உயர்ந்த மனநிலையில் இருக்கிறார். ரொம்ப மெச்சூரிட்டியாக இருக்கிறார். அவர் ஒரு 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 பெரிய ஞானியை போல அவருடைய மனநிலை இருக்கிறது. அவருக்கு ஒன்றும் இந்த முதலமைச்சர் பதவி, இந்த பதவி, அப்படி இப்படி இதை நம்ம பெறலை அப்படிலாம் ஒரு பெரிய சிந்தனையால் அவருக்கு இல்லை. ஆனால் அவருக்கு ஒன்று மட்டும் எனக்கு அவர்கிட்ட பழகினதில் ஒன்று புரிஞ்சுக்கிடுச்சு. அப்புறம் தமிழ்நாட்டு மக்கள் மீதும் தமிழர்களுடைய அரசியல் எதிர்காலம் குறித்தும் ஒரு பார்வை இருக்கிறது அவருக்கு. தமிழ்நாடு மக்கள் நல்லா இருக்கணும், நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்குதே தவிர மற்றபடி அவர் இந்த சிறிய அரசியல் இப்போ பிஜேபி போய் நாங்கள் போய் பார்த்ததுனால உடனே பிஜேபிக்கு ரஜினிகாந்த் வர போகிறாரா, ரஜினிகாந்த் வந்து பிஜேபியில் ஜாயின் பண்ண போகிறாரா, மாநில தலைவர் எல்லாரும் போய் சேர்ந்து போய் ரஜினிகாந்தை அழைக்க போனாங்களா, இந்த மாதிரியான விளம்பரங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய கட்சி பாஜக கிடையாது. அப்படிப்பட்ட தலைவரும் நயினார் கிடையாது. அவரை பொறுத்தவரை நாங்கள் போய் ஃபார்மாலிட்டிக்கு போனோம், ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க, உட்காந்து பார்த்தோம், சந்தித்தோம். அவர் மோடி செஞ்சிருக்க விஷயங்களை பற்றி சில விஷயங்களை மதித்து பேசினார். அவ்வளோதான். அதை தாண்டி ஒரு பெரிய அரசியலில் ஒன்றும் பேசலை. அவரை பொறுத்தவரை ரொம்ப பெருந்தன்மையான மனிதராக விஜய் நல்லபடியாக தான் செயல்படுறார். அவருடைய ப்ராக்டிக்கல் மனநிலை விஜய் முதலமைச்சராக வந்திருக்குது, அவர் மேலே பெரிய கோபம் இருக்குது, அவர் பெரிய அப்படிலாம் அவர் இல்லை, அந்த சிந்தனையாக இருக்குல்ல. தமிழ்நாடு நல்லா இருந்தால் சரி அப்படிங்கிற மனநிலையே இருக்கிறார். தமிழ்நாடு நல்லா இருந்தால் சரி, ஓகே. ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்ற நிலைமை தான் இன்றைக்கும் இருக்குது. 3 வயது குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதையும் பாஜகவில் இருந்த அண்ணாமலை அவர்கள் வட மாநிலத்தவர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி ஒரு விமர்சனமும் முன் வச்சிருந்தார். இல்லை, அதாவது குற்றவாளிகள் எங்கிருந்தாலும் குற்றவாளிகள் தான். நீங்கள் வட மாநில குற்றவாளிகள், அது வட மாநிலத்தோடு செய்யும்போது வட மாநிலம் நம்ம சொல்கிறோம். ஆனால் எது வட மாநிலம் என்பதான கேள்வியாக இருக்குது. நீங்கள் வட மாநிலம், தென் மாநிலம், இந்த பிரிவினைகளை பேசக்கூடாதுன்னு அவர் தான் ஒரு காலத்தில் பேசிக்கிட்டு இருந்தார். குற்றவாளி எங்கிருந்தாலும் குற்றவாளி தான், சரிங்களா? இப்போ தீவிரவாதிகள் என்றால் பாகிஸ்தான் தீவிரவாதி அப்படின்னு முத்திரை குத்தி இந்த மீடியாக்கள்லாம் திராவிட சித்தாந்தத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறாரோ? இல்லை, அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவர் இன்றைக்கி தான் முறையாக வட மாநிலம் வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். வட மாநில குற்றவாளிகள் என்கிற வார்த்தையை எப்படி பயன்படுத்தினால் அது என்ன மாதிரியான பின்விளைவுகளை கொடுக்கும் என்கிற மிகுந்த தத்துவம் தெரிந்தவர் அண்ணாமலை. நான் அவரை சாதாரணமாக நம்ம நினைக்க முடியாது. அவர் பயங்கரமான இன்டலெக்சுவல். அவரை பொறுத்தவரை இந்த வார்த்தையை நம்ம இன்னைக்கு காலைல சொல்லணும், இதை நைட்டே பிளான் பண்ணியிருப்பார். அந்த விஷயம் திசை திரும்பும். இந்த விஷயம் வட மாநிலம் பேசும்போது அண்ணாமலை என்பவன் தமிழருக்காக வேலை செய்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் முன்னிறுத்துக்கிறார். ஆனால் எனக்கு இன்னொரு விஷயம் புரியல. இவர் வட மாநிலம் தென் மாநிலம் பேசக்கூடியதை ஒரு பெரிய தேசியவாதியாக அறியப்பட்ட ஒருவர் வட மாநிலம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தாமல் இப்போ அதே வார்த்தையை கூட வானதி அக்கா கூட ட்விட்டரில் போட்டிருக்காங்க. நான் இதனால் ஒரு பெரிய பார்சியாலிட்டி, ஒரு பிரிவினையாக நான் பார்க்கல. ஆனால் தொடர்ந்து இந்த மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் அண்ணாமலை போன்ற தலைவர்கள் எல்லாம் பயன்படுத்தினாங்க. சூழ்நிலைன்னு ஒன்று இருக்குல்ல. ஆமாம், அண்ணாமலையான போன்ற தலைவர்கள் எல்லாம் தொடர்ந்து பயன்படுத்தினார்கள் என்றால் ஏற்கனவே திருப்பூருக்கும் ஈரோட்டுக்கும் பனியன் கம்பெனியில் வேலை செய்ய ஆள் இல்லை. ஏற்கனவே தமிழர்களுக்கு இன்றைக்கி நீங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய எந்த கடைகளாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி தொழிலாளர் தட்டுப்பாடு என்பது சாதாரண தட்டுப்பாடாக இல்லை. அப்போ அண்ணாமலை போன்ற மனிதர்களும் சீமான் மாதிரி பேசக்கூடாது. அவர்களெல்லாம் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவராக நம்மிடம் இருந்தார். நம்ம விட்டு போனால் கூட அவர் தமிழகத்தை வளர்ப்பார் என்பது நமக்கு மாற்று கருத்து இல்லை. இப்போ குற்றவாளி இப்போ வட மாநிலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அவங்களுடைய பகுதியை வச்சு சொல்கிறோம். அப்போ இன்னொரு குற்றம் கோயில்பட்டியில் ஒரு விளாத்திக்குளத்தில் ஒரு குற்றம் நடக்குது. விளாத்திக்குளத்தை குற்றம் நடக்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம்? விளாத்திக்குளத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. அதிக குற்றத்துக்கு காரணம் விளாத்திக்குளத்தை சார்ந்தவர்கள். இப்போ தஞ்சாவூரில் ஒரு குற்றம் நடக்குது, அதிக குற்றத்தை செய்தவர்கள் தஞ்சாவூரை சார்ந்தவர்கள் அப்படி சொல்ல முடியுமா? முடியாது. ஏதோ ஒரு 1% பண்ணுறதுக்காக ஒரு மொத்த விஷயத்தையும் பண்ணுவதற்கு நான் முதல்ல எதிராக இருக்கிறேன்.
நான் மனிதனை மதிக்கிறேன். குற்றவாளி எங்க இருந்தாலும் குற்றவாளி தான். அவன் வட மாநிலம், தென் மாநிலம், கிழக்கு மாநிலம், மேற்கு மாநிலம் என்கிற பிரிவினையை பற்றி பேசுவதை நான் விரும்பவில்லை. ரெண்டாவது, இந்த பிரிவினையை தொடர்ந்து பேசுவதன் மூலமாக தனக்கு தமிழகத்தில் ஒரு பெரிய அடையாளம் கிடைக்கும் என்று நினைத்தார் என்றால் நிச்சயமாக கிடைக்காது. மக்கள் ரொம்ப மேம்போக்காக இருந்து விட்டார்கள். சாதியை, மதத்தை எல்லாம் தூக்கி எறிந்து வாக்களிக்கக்கூடிய ஒரு வாக்காளர்களாக மாறிவிட்டார்கள். அவர்களுடைய வாக்குகள் என்ன மனநிலையில் இருந்திருக்கு என்றால், அவர்கள் தமிழ், ஜாதி, வாக்கு அதெல்லாம் பார்க்கல. ஒரு திமுக, அதிமுக வெறுப்பை தாண்டி ஒரு புதிய கட்சி வரணும்னு விஜயை அவர்கள் ஆதரிக்கிறாங்க. விஜயை ஆதரித்ததற்கான பெரிய காரணம் பல பகுதிகளில் ஜாதி ரீதியான அரசியல் உடைஞ்சிருக்கு, மத ரீதியான அரசியல் உடைஞ்சிருக்கு, இன ரீதியான அரசியல் கூட உடைஞ்சிருக்கு. ஆதவ் அர்ஜுனா ரெட்டி, கீர்த்தனா நாயுடு, இந்த மாதிரியான நிறைய ஒரு கேம்பெயினில் கூட தமிழர்கள், தெலுங்கர்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை. இப்போ நான் அவரிடம் கேட்பது ஒன்றே ஒன்று தான். ஒருவேளை ஆந்திராவிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒருவர் இப்படி ஒரு குற்றத்தை செய்தார் என்றால், தெலுங்கு பேசக்கூடிய ஆந்திரா சார்ந்தவர்கள் நிறைய பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லுவாங்களா? மாட்டாங்க. ஏன் மாட்டாங்க? இப்போ அந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது உங்களுக்கு நஷ்டம் தோணுது, அப்படிதானே? இப்போ நீங்கள் ஏன் அந்த மாதிரியான அரசியல் என்ன இருக்குது? நம்மளாம் ரொம்ப பெருசாக நினைக்கிறோம்ல ஒருத்தவங்களையும். அந்த மாதிரியான அரசியலை பேசும்போது என்ன ஆகுதுன்னா, தமிழர்களுக்குள்ளே பல நிர்வாகத்தை நடத்தக்கூடிய முதலாளிகளே பதஷ்டப்படுவாங்கல்ல. தப்பு தான். யார் செஞ்சா என்ன? நீங்கள் விளாத்தி குளத்தில் கூட தான் ஒரு தமிழன் தான் செஞ்சான், அவனுக்கு தான் தூக்கு தண்டனை கொடுத்தோம். அதுக்காக ஒட்டுமொத்த தமிழர்களும் பாலியல் வன்முறை செய்யப்படுகிறான்னு சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டில் இந்த ஒரு மாதம் மட்டும் எத்தனை பாலியல் வன்கொடுமை நிகழ்ச்சி நடந்திருக்கும் சொல்லுங்க? எவ்வளோ நடந்திருக்கும்? ஒரு 50 நடந்திருக்குமா? அப்ப 50 அதிகமாக நடக்கக்கூடிய தமிழர்கள் தான் செய்யறாங்கன்னு சொல்லுவாரா? சொல்ல முடியுமா? அதை அதனால யாரையும் தனி மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு அவர்களுடைய மொழியையோ அவர்களுடைய மதத்தையோ, நான் மதத்தை கூட சொல்றேன். இப்ப நீங்க இஸ்லாமியருடைய இவங்களை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு மன்னியரசு போன்றவர்கள்லாம் பேசுறாங்கல்ல, சிறை தண்டனை வாசிகளை. அந்த இஸ்லாமிய சிறை தண்டனை வாசிகள் என்ன குற்றம் செய்துட்டு போனாங்கிற விஷயம் முதல்ல முக்கியமானது. இஸ்லாமிய சிறை தண்டனை வாசிகள், இந்து சிறை தண்டனை வாசிகள் என்று வார்த்தையை சொல்லும் போது இன்னமும் அந்த மதத்தை சார்ந்தவர்கள் எல்லாமே அப்படித்தான் இருப்பாங்கிற மாதிரியான கேள்வி முன்வைக்கப்படுறதா இருக்குல்ல. 25 ஆண்டு காலம் சிறையில் இருந்தவர்களை நீங்க ரிலீஸ் பண்ணுங்க. ஆனா அவன் என்ன குற்றம் செஞ்சான், என்ன வேலை செஞ்சிருக்கான், அது மிக முக்கியமானது. ஆனா அதையெல்லாம் சொல்வதில்லை. இஸ்லாமிய சிறை தண்டனை வாசிகள் 25 வருஷமா ஜெயில இருக்காங்க, அப்ப இஸ்லாமியர்கள் தான் குற்றவாளிகள் என்று இவர்கள் சொல்கிறார்களா? அதே மாதிரிதான் நான் இதை ஒப்பிட்டு பார்க்கிறேன். உங்களுடைய சுயநல அறிப்பிற்காக மொழியையோ மதத்தையோ இனத்தையோ எடுத்துக்கொள்வதற்கு நான் எதிராக நிற்க விரும்புகிறேன். நான் ஒன்லி ஒன், எங்க பார்ட்டியுடைய ஒரே லட்சியம் ஒரே தேசம். எங்க தேசத்துக்கு எதிராக ஒன்று நடந்தால் அதற்கு நாங்கள் எதிர்த்து குரல் கொடுப்போம். எங்களுடைய எல்லை ரொம்ப பெருசு. நாங்க எல்லை வச்சிருக்கோம். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மிக மகத்துவமான எல்லைகள் பெற்ற ஒரு கட்சியை சார்ந்தவர்கள். அதனால குறுகிய சிந்தனைகளோடான வார்த்தைகளை நாம பயன்படுத்தக்கூடாது. அப்படி இல்லாம நமக்கு சொல்லி கொடுத்தவர் யாரு? அண்ணாமலை தான் சொல்லிக் கொடுத்தார். அவர் தான் கடந்த 5 ஆண்டு காலமாக நம்மிடம் இருக்கிற வரைக்கும் நமக்கு இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் நம்மிடம் கொண்டு வந்து சேர்த்தது அவர் தான். தேசிய ரீதியாக நாம் இவ்வளவு பெருசா நம்மளுடைய எண்ணங்கள் பெருசானதுக்கு காரணம் கூட அவருடைய அறிவுரையும் கூட நமக்கு இருந்திருக்கு. அதையெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒருவர் இது மாதிரியான ஒரு மொழியை வட மாநிலம் தென் மாநிலம் என்கிற பேச்சு அவ்வளவு ரசிக்கத்தக்கதாக விரும்பத்தக்கதாக அவரை ரசிப்பவர்களுக்கு இருக்காது. அவரை தேடி ஒரு புதிய பாதை மாறி போறதுக்கான காரணம் நீங்க அதுதான் சொல்றேன். நீங்க பாதை மாறி போன பரவாயில்ல, திமுக போன பாதையில தான் நான் போவேன்னு போறீங்களே, திராவிட கட்சிகள் போற பாதையில தான் நான் போவேன்னு போவீங்களே. உங்களுக்கு பின்னாடி வந்திருக்காங்கல்ல ஒவ்வொருத்தவங்களும் யாரு? பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டருமே ஒரு வைர மாலையில் இருக்கக்கூடிய ஒரு முத்துக்கள் மாதிரி. அவ்வளவு மகத்துவமான தொண்டர்களுக்கு. ஏன்னா இன்னைக்கு அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள்லாம் போய் பனையூர் கேட்டு வாசல் ஆட்டி நிற்கிறாங்க. அவர்கள் எல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள், அமைச்சராக இருந்தவர்கள், கோடி கோடியா பணத்தை நிறைய சம்பாதிச்சு அதையெல்லாம் வச்சுக்கிட்டு அதிகாரம் இல்லைன்னு போய் நிற்கிறாங்க. ஆனால் பிஜேபியிலிருந்து போயிருக்கக்கூடிய ஒரு தொண்டன் கூட தன்னுடைய உழைப்பையும் வியர்வையையும் இரத்தத்தையும் பாரதிய ஜனதா கட்சிக்கு சிந்தி விட்டு, சரி இந்த கட்சி ஒரு வெற்றி பெறல, அவங்க கூட தாவேக்கா போகல, விஜய் கிட்ட போகல, அண்ணாமலையிடம் போறதுக்கு காரணம் தேச ரீதியான சிந்தனை அண்ணாமலை கிட்ட இருக்கும். ஒருவேளை அந்த கட்சி வெற்றி பெறலாம், வருத்தங்கள் இருக்கதான் செய்யலாம். சரி, பாஜக தாமரை இவ்வளவு காலம் தேர்தலை சந்திக்குது, இதுக்கு ஒரு பெரிய வெற்றி வரலைங்கும் போது அதெல்லாம் பிராக்டிக்கலான விஷயம். அப்ப அதுக்காக ஒரு மாற்றத்தை தேடி போறாங்க. அப்ப உங்ககிட்ட வந்தவங்களை வச்சுட்டு நீங்க திராவிட பேச்சு பேசக்கூடாதுன்னு நான் சொல்றேன்.
அந்த திராவிட பாயிண்ட்டுக்கோ நாம் தமிழர் பேசக்கூடிய பேச்சையோ நீங்கள் பேசுவீர்கள்னா அவங்க ஏற்கனவே திமுக இருந்திருப்பாங்க, அதிமுக போயிருப்பாங்க, இல்ல நாம் தமிழர் போயிருப்பாங்க. அவங்க ஏன் பிஜேபிக்கு வந்தாங்க? தேசங்கிறதுனாலதான் பிஜேபிக்கு வந்தாங்க. இப்போ உங்களை நம்பி வந்திருக்கிறது கூட அவங்க ஏன் வந்து போறாங்கன்னா, நிச்சயமாக தேசத்தை பற்றியான விஷயத்துல வந்து விட்டு கொடுக்க மாட்டாரு, மொழி ரீதியான வேறுபாடுகளை செய்ய மாட்டாரு, அப்படிலாம் நம்பிதான் வீத லீடர்ஸ் நம்பி வர்றாங்க. ஆனா அவர்களை கூட நாம் தவறாக வழிகாட்டக்கூடிய ஒரு தலைவராக ஒரு சில ஏன்னா எந்த வார்த்தையையும் எந்த வேலையையும் அண்ணாமலை போன்ற தலைவர்கள் எல்லாம் சிந்திக்காமல் யோசிக்காம செய்யறவங்க எல்லாம் கிடையாது. அவங்க எல்லாம் அடுத்த 35 வருஷத்துக்கு நம்ம எப்படி வாழ போறோம்னு ஒரு டிசைனா வாழ. இதே அண்ணாமலை அவர்கள் 2023 நவம்பர் 13 அன்னைக்கு திமுக ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, நீட் தேர்வை எதிர்த்து. அந்த தேர்வு மையங்களை முற்றுகையிடும் போராட்டம் பண்றாங்க. அன்னைக்கு அண்ணாமலை சொன்னது என்னன்னாக்க, மாணவர்கள் மத்தியில ஒரு பதற்றத்தை உண்டாக்குறாங்க, அவங்க தற்கொலை செய்யும் மனநிலைக்கு கூட இதனால போகலாம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருந்தாரு. இன்னைக்கு அதே அண்ணாமலை அவர்கள் நீட் தேர்வு குறித்து ஒரு விமர்சனம் செஞ்சிருக்காரு. மத்திய அரசாங்கம் இந்த மாதிரியான நடவடிக்கைகளுக்கு எடுக்கிறது மாணவர்கள் மத்தியில் ஒரு பதட்டத்தை உண்டாக்குதுன்ற மாதிரியான வார்த்தைகளை பதிவு பண்ணியிருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, ஒரு அரசாங்கம் அவர் நம்ம கட்சியில் இல்லை. நம்ம கட்சியில் இல்லாத ஒருவர் வந்து நம்மளுடைய சித்தாந்தத்தை பற்றியோ நம்மளுடைய மோதியை பற்றியோ மத்திய அரசாங்கத்தை பற்றியோ என்ன குறைகளை வேண்டுமானாலும் சொல்லலாம். ஏன்னா அவர் அதனால தான் தனியாக ஒரு கட்சி வச்சுக்கிட்டு போகிறார். விமர்சனங்களை துவங்கி இருக்கிறார். அந்த விமர்சனங்கள் நியாயமானதாக இருந்தால் மத்திய அரசு கூட அதை மாற்றிக்கொள்ளும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு மனிதருக்குமான கட்சியாகத்தான் இருக்கிறோம். அண்ணாமலை என்கிற ஒரு மனிதன் வந்து இன்னைக்கு வந்து இந்த மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கிறதுனால, ஒரு காலத்தில் ஆதரிச்சதுனால அவர் வந்து அண்ணாமலை எங்களுக்கு உயர்ந்தவராக தெரிந்தார். இன்னைக்கு ஒருவேளை எதிர்ப்பதனால அண்ணாமலை தாழ்ந்தவராக போயிட்டாருங்கிற பார்வை எனக்கு கிடையாது. நியாயமான கோரிக்கைகளை நியாயமான விமர்சனங்களை அவர் முன்வைக்கிறார். அதற்கான பதில் எங்கள்கிட்ட இருக்கு, இல்லாமல்லாம் கிடையாது. ஆனால் நீங்கள் கட்சியே துவங்காத போது, அமைப்பே துவங்காத போது, நீங்கள் இவ்வளவு காலம் எதை பேசி வந்தீர்களோ அதுக்கு எதிராக பேசுவதற்கான முனைப்பு என்னவா இருக்குன்னா, நான் அந்த கலர்ல இல்லை, நான் அந்த நிறத்துல இல்லை. இப்போ ப்ளூ கலர் ஷர்ட்டை போட்டுட்டு முத அரசியலுக்கு வந்தார். அப்போ அவர் சொன்னார், எனக்கு ட்ரெஸ் மாற்ற டைம் இல்லை, நான் ப்ளூ கலர் பயன்படுத்துகிறேன்னார். தலைவரானதுக்கு அப்புறம் வெள்ளை சட்டை போட்டார். அதுக்கப்புறம் அந்த ப்ளூ சட்டையை பற்றியான விஷயங்களை யாரும் பேச போகிறதில்லை. அது மாதிரி சட்டையை மாற்றுவது போல தன்னுடைய அரசியல் கொள்கைகளை மாற்றக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அதில் வந்து தேசிய சிந்தனையோடு இருங்கள். நியாயமான விஷயங்களுக்கு நீங்கள் குரல் கொடுக்கும் போது மத்திய அரசு தன்னை திருத்திக் கொள்ளும். இது ஒன்றும் தப்பு கிடையாது. அவர் ஒன்றும் எங்களை விட்டு போயிட்டாருங்கிறதுக்காக அண்ணாமலையை நாங்கள் வந்து சீமான் மாதிரி ஏதோ ஒன்று பேசுகிறா நாங்கள் நினைக்கல. ஆனால் இதையெல்லாம் பேசுவதன் மூலமாக நம்மளுடைய ஊதா சட்டையின் நிறம் வெள்ளையாக மாறியது போல இப்போ நம்ம மேலே இருக்கக்கூடிய பிஜேபி சாயத்தை வந்து வெளுப்பதற்கு இதெல்லாம் பயன்படும் நினைச்சார்னா உங்களை நம்பி வந்த யாரும் உங்களை நம்ப மாட்டார்கள்னு என்னுடைய கருத்தாக இருக்கும். ஒரு பிரிவினர் அண்ணாமலை நோக்கி போயிருக்காங்க. கட்சி ரீதியாக நயினார் நாகேந்திரன் மாநில தலைவர் என்ன கட்டமைப்பை வந்து பலப்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்கு? இல்லை, இப்போ பாரதிய ஜனதா கட்சி ஒரு புதிய உத்வேகத்தோடு தான் இருக்கிறது. தோல்வி என்பது எங்களுக்கு தலைமை என்ன அறிவுறுத்திருக்கு? இல்லைங்க சார், எங்களுக்கு தோல்வி என்பது ரொம்ப பழக்கப்பட்ட ஒன்று. நான் பாரதிய ஜனதா கட்சியிலே தொடர்ந்து 15-14 வருடங்களாக இருக்கிறேன். 3 சட்டமன்ற தொடர்ந்து தோல்வியே பழக்கமாக, தோல்வி எங்களுக்கு பழக்கமான ஒன்று. நான் ஓப்பனாக தான் சொல்கிறேன், தோல்வி எங்களுக்கு பழக்கமான ஒன்று. தோல்விகளுக்காக துவண்டு போவதோ இல்லை வெற்றி கிடைச்சிருச்சு நாங்கள் தான் ரொம்ப பெரியாள்னு சொல்கிறதோ இந்த இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு கட்சியினராக தான் பாஜகவினர் இருந்திருக்கிறார்கள். இப்போ கூட பாஜக கிட்டேருந்து அண்ணாமலை கிட்ட போனவங்கலாம் கூட நாளைக்கு அண்ணாமலை ஆட்சியை பிடிச்சவங்களாம் நம்பி போகல. இதுதான் உண்மை. நாளைக்கு போனோன்னு விஜய் மாதிரி ஆட்சி அமைச்சிருவாரு அப்படிலாம் நினைச்சலாம் யாரும் போகல. வெற்றி தோல்வி என்பது மக்கள் முடிவெடுக்க வேண்டியது. அது சரியான கூட்டணிகள் அமையணும், சரியான சூழ்நிலை அமையணும். இந்த முறை எங்களுடைய சூழ்நிலை மோசமானதாக அமைந்திருக்கிறது. அது எங்களுக்கு மட்டுமல்ல, திமுக ஸ்டாலின் போன்ற பெரிய தலைவர்களால் கூட இந்த சூழ்நிலையை புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த தோல்விக்கு பிறகு நாங்கள் எதையெல்லாம் சிந்திக்கிறோம் என்றால், புதிய இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும், நிறைய இளைஞர்களை பிஜேபியில் முன்னிறுத்த வேண்டும். இதெல்லாம் மாநில தலைவருடைய சிந்தனையாக இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவரை பொறுத்தவரை அவர் எதையுமே ஒரு தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும், இதுக்கு இந்த பதவியில் இவங்க ஒருத்தவங்க பெருசாக வளர்ந்துட்டாங்கன்னா அவங்க மேலே பொறாமப்படணும், அந்த மனநிலையெல்லாம் பர்சனலாக அவர் கொண்டவர் கிடையாது. அவரோட பழகிட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அது தெரியும். அவருக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு 9 மாதம் 10 மாதங்கள் தான் ஆயிடுச்சு. யாரை கூட்டணி அமைக்கணும், என்ன சீட்டு கேட்கணும், இதுக்கான நிறைய விளக்கங்கள் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. ஒரு தேசிய கட்சியில் ஒரு மாநில தலைவராக எல்லா முடிவுகளையும் எடுக்க முடியாது. இது நம்மகிட்ட பிரிஞ்சு போனவங்களுக்கே கூட தெரியும். ஆனால் கட்சி ஒரு புதிய மாற்றத்திற்கும் ஒரு புதிய எழுச்சிக்கும் தயாராகிடுச்சு. மதிப்புமிகு உள்துறை அமைச்சர் பேசும்போது சொன்னதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், புதிய இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்பளியுங்கள், இந்த தோல்வியை நினைத்து சோர்வடையாதீர்கள். மேற்கு வங்காளத்தில் கூட நம்ம இது மாதிரியான ஒரு மனநிலையில் இருந்திருக்கோம். அதனால் நிச்சயமாக நீங்கள் தைரியமாக போங்க. வருகிற 2031
நம்முடைய ஆட்சி காலமாக இருக்கும், நம்ம அதுக்கான வேலை செய்வோம், அதற்கான தொண்டர்களை கண்டுபிடிப்போம், அதற்கான புதிய தலைவர்களை நம்ம உருவாக்குவோம் அப்படிங்கிற புதிய திட்டம்லாம் எங்கள்கிட்ட வேலை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸ்லோவாக தான் போய் சேர முடியும். இன்னொரு 3 மாதங்கள் ஆகும். 3 மாத காலங்களில் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி ஒரு புதிய இளைஞர்கள் கொண்ட ஒரு கூட்டமாக மாறிவிடும். ஆனால் பாஜக தொண்டர்கள் ஒரு சோர்வான மனநிலையில் இருக்கிற மாதிரி இருக்கதானே செய்யும். இன்னைக்கு திமுக கேட்டீங்கன்னா கூட சோர்வாக தானே இருப்பாங்க. அதுக்காக ரொம்ப உற்சாகமாக தோல்வியை அது யதார்த்தம் ஒன்று இருக்குல்ல. எல்லாருக்கும் சோர்வு இருப்பது இயற்கை தான். ஒரு அதிமுக அப்படி இருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் விஜயை தவிர யார் உற்சாகமாக இருக்கிறார்கள்? திருமாவளவன் உற்சாகமாக இருக்கிறார், காங்கிரஸ் உற்சாகமாக இருக்கிறார். ஆனால் அதற்காக காங்கிரஸில் 5 எம்எல்ஏ ஜெயிச்சிட்டாங்க, 2 மந்திரி ஜெயிச்சிட்டாங்கன்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை காங்கிரஸ் தொண்டர்களும் உற்சாகமாக இருக்காங்க? இல்லை, அதெல்லாம் கிடையாது. தொண்டர்களுடைய மனநிலை என்பது கஷ்டப்பட்டிருக்காங்கல்ல. வீடு வீடாக ஓட்டு கேட்குறாங்க, எதையும் எதிர்பார்க்காம தாமரைக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அந்த பூத்தில் ஃபைட் பண்ணி அங்கே இருக்க லோக்கல் சண்டைகள் போட்டு, லோக்கல் கட்சிக்காரோட சண்டை போட்டு, கூட்டணியினருடைய அவமதிப்பையும் தாண்டி ஓட்டு கேட்டு நம் கட்சி தோற்று போகும்போது ஒரு மன ரீதியாக என்னடா நேற்று வந்தவங்களாம் ஆட்சி அமைச்சிட்டாங்க, நம்ம கட்சி இப்படி இருக்கே அப்படின்னு யதார்த்தமாக தோன்றுகிறதானே. ஆனால் அந்த சோர்வையெல்லாம் தாண்டி இந்த பாஜக நடைபோடக்கூடிய, ஏன்னா பெரிய படுசோர்வு அடைய வேண்டிய நிலையில் பாரதிய ஜனதா கட்சி இல்லை. இன்னைக்கு அதிமுக ஆட்சி இழந்து விட்டது. அதிமுக எதிர்காலம் இருக்குமா இருக்காதா? திமுக ஆட்சி இழந்து விட்டது. ஆட்சி எதிர்காலம் இருக்குமா இருக்காதா? ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிலே சட்டமன்ற உறுப்பினரே இல்லாமல் இருந்தால் கூட ஒரு நாள் எதிர்காலம் இருக்கும் என்கிற நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அளவிற்கு மத்திய அரசு இருக்கிறது. எல்லா மாநிலங்களிலும் ஆட்சி இருக்கிறது. தேர்தலோட ரிசல்ட் வரும்போது கேரளா தமிழ்நாட்டில் தோல்வி வந்தால் கூட எங்களுக்கு அஸ்ஸாமில் வெற்றி வருது, மேற்கு வங்காளத்தில் வெற்றி வருது, ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைகிறோம். அதுவும் நம்ம நினைத்து பார்க்க முடியாத வெற்றியை நாம் அடைகிறோம். மேற்கு வங்காளத்தில் அப்படியே மம்தா பானர்ஜிங்கிற ஒரு கட்சியே காணாமல் போகுது. ஒரு புதிய கட்சி முளைத்து இந்தியாவிற்கே ஒரு 3வது பெரிய கட்சியாக ஒரு நாளில் நடக்குது. இதையெல்லாம் செய்ய முடிந்த பாரதிய ஜனதா கட்சியால் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க முடியாது. பதவியே இல்லாத சுவேந்து அதிகாரி அந்த அளவுக்கு உழைச்சாரு, கடுமையாக வேலை செஞ்சார் சார். அது உழைப்பு சார். உழைப்பின் மூலம் உழைப்பும் தேவைப்படுகிறது, அதை உழைப்பதற்கான வாய்ப்பும் தேவைப்படுகிறது. இங்க என்னடானாக்க அண்ணாமலைக்கு பதவி இல்லைன்னு நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் அண்ணாமலையோட உழைப்பெல்லாம் குறைவாக மதிப்பிடலை சார். நீங்கள் முதல்ல இந்த மீடியாக்காரங்க ஒன்று அண்ணாமலைக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் சண்டை இழுத்துற வேலையை முதல்ல நிறுத்துங்க. அதில் இன்னும் உங்களுக்கெல்லாம் அவ்வளவு பெரிய சுகம். நீங்கள் இந்த ஆதன் மாதேசு ஒரு பெரிய ஒரு கேங்காக இருந்துக்கிட்டு அண்ணாமலைக்கும் பாஜகவிற்கும் சண்டை, அண்ணாமலைக்கும் பாஜக தலைவர்களுக்கும் சண்டை, அண்ணாமலையும் பாரதிய ஜனதா கட்சியோட நோக்கம் என்ன? அண்ணாமலையோட சண்டை போடுவதா? இல்ல, பதவியே இல்லாத சுவேந்து அதிகாரி களத்துல அவரால் முடிந்த பணியை அவர் செய்தார். எல்லா இடங்களுக்கும் பிரச்சாரத்துக்கு போனார். ஒரு இடத்துல பிரச்சாரம் போகாமல் இருந்தாரா? அவரால் என்ன செய்ய முடியுமோ. பாரதிய ஜனதா கட்சியில் அண்ணாமலை உழைக்காமல் போயிட்டாருன்னு நான் சொன்னேன்னா நான் அது தப்பு. அந்த மாதிரியான அரசியல்வாதி நானே கிடையாது. உழைக்கலன்னு நான் சொல்ல வரல, என்னுடைய கருத்தை சொல்றேன். நான் அந்த மாதிரி இப்படி சொல்றதுனால நமக்கு ஒரு லாபம் கிடைக்கும், இப்படி சொன்னா நமக்கு ஒரு உயர்வு கிடைக்கும், அந்த புத்தியெல்லாம் எனக்கு கிடையாது. நான் பாரதிய ஜனதா கட்சிக்காக வியர்வை சிந்தி ரத்தம் சிந்தி அண்ணாமலை உழைத்தார், நடையாக நடந்தார். அவர் உழைச்சார். அதில் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. அவருக்கு ஏற்ற மாதிரியான இந்த கட்சியுடைய சூழ்நிலை இல்லை. ஸ்வேந்த் அதிகாரிக்கு ஏற்றது போல அங்க மேற்கு வங்காளத்துடைய பாஜகவை மாற்றிக்கொண்டார் ஸ்வேந்த் அதிகாரி. ஸ்வேந்த் அதிகாரிக்கும் அண்ணாமலைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, ஸ்வேந்த் அதிகாரிகளுக்கு எதிரி ஒன்றே ஒன்றுதான் கண்ணுக்கு முன்னால் தெரிகிறது. மம்தா பானர்ஜி என்கிற ஒரே ஒரு எதிரி தான் தெரியுது. இந்த எதிரியை எதிர்க்க வேண்டும், இந்த எதிரிலிருந்து நம்ம விலகி போகணும்னு நினைக்கிறார், அட்டிச்சு வெளியே தள்ளணும்னு நினைக்கிறார். அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, ஒரு பக்கம் அதிமுக சரி செய்யணும், ஒரு பக்கம் திமுகவை எதிர்க்கணும், ஒரு பக்கம் நாம் தமிழரை பேலன்ஸ் பண்ணணும். தமிழ்நாட்டில் அதிகமான கட்சிகள் இருக்கிறது. ஒவ்வொரு கட்சிகளுக்கும் இந்த நாட்டில் ஒரு வாக்கு வங்கி இருக்கு. நீங்க நாளை காலையில் சட்டையே போட வேண்டாம் என்று ஒரு கட்சியை துவங்கினாலும் அதுக்கும் 1% வாக்கு. நாளைக்கு மறுநாள் பட்டாப்பட்டி டவுசர் பண்ணிட்டு போட்டிருக்கவங்களுக்கு ஒரு கட்சி துவங்குறேன்னா அதுக்கு 1% வாக்கு விழுவும். அந்த அளவிற்கு வாக்கு என்பது நம்ம கட்சி, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பொழுதுபோக்கான வேலையாக மாறிடுச்சு. யாரோ ஒரு புதுசாக போடுவேன் அப்படிங்கிற மனநிலை எல்லாருக்கும் இருக்கிறது. அப்ப அண்ணாமலையுடைய கேம் என்பது வேறு. அது அவரால் இங்க விளையாடுறதுக்கான ஒரு கிரவுண்ட் அமையல. சண்டை போட்டு பார்த்தாரு, அவருக்கு அமையல. ஒருவேளை தனியா போய் நின்று பார்த்தா எல்லாரும் எதிர்த்தலாம் நினைச்சு போயிருக்காரு. ஸ்வேந்த் அதிகாரியுடைய கேம் வேற. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நாம இந்த கட்சி ஆட்சி கொண்டு வரணுங்கிற வெறி வேறு. தன்னோடு இருப்பவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும், தன்னோடு இருக்கவர்கள் அமைச்சராகணும், இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு தேவையான எல்லா உதவிகளையும் மத்திய அரசு செய்யுது. அவருக்கு தேவையான எல்லா படைபலம், எல்லா பலத்தையும் ஒரு மம்தா மாதிரியான ஆட்களை எதிர்ப்பதற்கு கொடுக்குது. அதுக்கு காரணம் மம்தாவை எதிர்ப்பதற்கு ஒரு அடிப்படையான கட்டமைப்பு அங்க வந்துருச்சு. முழுமையாக எதிர்ப்பதற்கு தமிழ்நாட்டிலே பிஜேபி முழுமையாக எதிர்க்கக்கூடிய கட்டமைப்பு இன்னும் வரல. மத்திய அரசு தான் நினைக்குது.
இப்போ நான் என்னங்க கேட்குறேன், 234 எம்எல்ஏ தொகுதி இருக்குது. 234லையும் பிஜேபி என்கிற ஒரு கட்சி தன்னுடைய சின்னத்தை பதிய வைக்க நினைக்குமா, இல்லை 27 என்ன போகுதுன்னு நினைக்குமா? 234லும் பதிய வைக்க எல்லாருமே நினைக்கிறது தானே. அதற்கான கட்டமைப்பு இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. 27 சீட்டு கொடுப்போம், நாங்கள் ஒரு 10-15 ஜெயிச்சிருந்தோம்னா ஓகே, எங்களை நம்பி அடுத்த ஒரு பயணத்துக்கு நம்ம போகலாம். அப்படி பார்த்தா 27 தாமரை தானே நின்றுருக்கு. நாங்கள் இன்னும் நன்றாக உழைக்க வேண்டும். நான் இதுவரைக்கும் உழைத்தவர்களை யாரும் பழிக்கவும் இல்லை. எங்களுடைய மூத்த தலைவர்கள்லாம் வந்து இப்படி அதெல்லாம் அந்த கருத்துக்குள்ள நான் வரல. அவங்க ஏதோ அவங்களால முடிந்த வாய்ப்புகளுக்கான உழைப்பை இங்கே போட்டிருக்காங்க. போட்டதுனால தான் இன்னமும் இங்கே பிஜேபி தாமரைன்னு ஒரு சின்னம் இருந்துகிட்டு இருக்கு. அதுபோல நாங்கள் இன்னும் கடுமையாக உழைப்பதற்கு தயாராகிறோம். அண்ணாமலை இருக்கும்போது நான் வந்து 10% உழைச்சா போதும். அண்ணாமலை எங்களை விட்டு போயிட்டாருன்னா என்னை மாதிரியான இளைஞர்கள் 100% உழைக்க வேண்டியது இருக்கு. புரியுதுங்களா? நாங்கள் 100% உழைப்பதற்கு தயாராக இல்லை, 1000% உழைப்பதற்கு தயாராக இருக்கும் எங்க கட்சியை கொண்டு வர்றதுக்கு. ஆனால் அது அண்ணாமலை எதிர்த்து கிடையாது. அண்ணாமலை என்பது பாரதிய ஜனதா கட்சியை தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்ட கட்சி எவ்வளவு இருக்கும்? சும்மா ஒரு நம்பரா சொல்லுங்களேன். ஒரு 25க்கும் மேற்பட்ட கட்சி பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் மட்டுமே எப்படி ஒரு 500 கட்சி இருக்கும் அரசியல் கட்சிகளாக. அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் 25 இருக்கும். இந்த 500 பங்கு பதிவு செய்யப்பட்ட அமைப்புகள் இருக்குல்ல, அதுல எத்தனை பிஜேபிக்கு ஆதரவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நேற்று வந்து ஜி.கே. வாசன் கூட போயிட்டாரு, கரெக்டு தானே? எங்களுக்கு ஆதரவா இன்னொரு 1-2 பேர் இருப்பாங்களா? பாக்கி 498 எதிரிகளோடு தான் பாரதிய ஜனதா கட்சி போராடிக்கிட்டு இருக்கு. இப்போதான் அண்ணாமலை அண்ணனும் 501 போய் சேர்ந்திருக்கிறார். 499 எதிரிகள், 498 எதிரிகளை பார்த்து கொண்டிருக்கும் நாங்கள் 499 பார்க்க தானே வேணும். ஏன் அண்ணாமலை மட்டும் எதுக்குறாரு? அவர் மட்டும் ஏன் சண்டை போறா? நான் ஏன் கேட்கணும்? 498 எதிரி ரைட், இவர் ஒருத்தர் 499 சூப்பர். ஒரு நம்ம என்ன இதுவரைக்கும் இருக்கக்கூடிய எதிரிகள் எல்லோரும் நம்மை பற்றி புரிந்து கொள்ளாத எதிரிகள். நம்ம அரசாங்கத்தை பற்றி, நம் பாரத பிரதமரை பற்றி, நம் அமித்ஷாவை பற்றி, நம் கட்சியை பற்றி, சித்தாந்தத்தை பற்றி புரிந்து கொள்ளாத எதிரிகளை பற்றி கவலை இல்லை. எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு வெளியேறி போய் எதிர்ப்பாக நிற்கும் போது நாம் கவலைப்படுறோம். ஆனா அதே சமயத்தில் அண்ணாமலையை ஒழிக்க வேண்டும், அண்ணாமலை கட்சி இருக்கக்கூடாது, அந்த எண்ணங்களே எங்க கிட்ட கிடையாதுங்க. அங்க இருக்கிறது எங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாமே. நாளைக்கு காலையில இவர் சொன்னாரு, அஸ்வத்தமன் சொன்ன வார்த்தை மாதிரி கூட நான் நினைக்கல. பாராளுமன்ற தேர்தலிலே பாரத பிரதமரை அண்ணாமலை எதிர்ப்பாரா ஆதரிப்பாரா? இதுதான் அவருக்கு கிடைக்கப்பட்டிருக்க வாய்ப்பு. அண்ணாமலை பாரத பிரதமரை ஆதரித்து பிரச்சாரத்தை செய்து எங்களோட கூட்டணியாக கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த அண்ணாமலை பற்றி நான் பேச வேண்டும், எங்களுக்கு இன்னும் கூடுதல் பலம். ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் பாரத பிரதமரை எதிர்த்து வேற ஒரு புதிய முயற்சியை செய்யலாம். அந்த புதிய முயற்சியை செய்யும் போது அங்க இருக்கக்கூடிய 85% பாரதிய ஜனதா கட்சியோட தொண்டர்கள் மீண்டும் இங்க வந்துருவாங்க. அவங்க போயிருக்க மனநிலை எப்படின்னா, மத்தியில மோடி தான், தமிழ்நாட்டுக்கு வேண்டுமானால் அண்ணாமலை நமக்கு இருக்கட்டுங்கிற மனநிலை தான் அங்க போன 90% நண்பர்கள் எல்லாமே அங்க இருக்கவங்களே என்னுடைய நண்பர்கள் தான். நேற்று வரை நாங்கள் ஒன்றாக பழகி கொண்டிருந்து தினசரி 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசிக் கொண்டிருந்த என்னுடைய நண்பர்கள் தான் அங்க போய் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருடைய மனநிலையுமே இது ஒண்ணுதான். அதனால மோடி என்கிற ஒரு முகத்திற்கு முன்னால் எனக்கு தெரிஞ்சு எங்க கட்சியிலிருந்து போன யாராலுமே இருக்க முடியாது. அவங்க மீண்டும் எங்க கிட்ட வந்துருவாங்க. வந்தாலும் இது தாய் வீடுன்னு சொல்றேன். ஓகே, இது ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய கமலாலயம், அவங்களுடைய கட்சி, அவங்க உழைச்சதுனால உருவானது. அதனால அவங்க இங்க இருந்து போயிட்டாங்க, போனதுனால கெட்டவங்க வந்தா அவங்களை ஏதோ துரோகி மாதிரி பாக்குறது, இது அண்ணாமலை அண்ணனுக்கும் பொருந்தும். அண்ணாமலை அண்ணனும் கூட மீண்டும் வந்தாலும் கமலாலயம் அவருடைய தான். அது ஒண்ணு இங்க மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா எல்லாருடைய உழைப்பால உருவான ஒண்ணுதான். நம்ம அதில் வந்து சீனியர் ஜூனியர் அதெல்லாம் பார்க்கல. எல்லோரும் புதிதாக சேரணும், புதிதாக சேர்ந்து உழைக்கணும், ஒரு கூட்டா வேலை செய்யணும். நாளைக்கு இதே அண்ணாமலை நம்மோடு கூட்டணியாக சேர்ந்து கொண்டு இன்னும் நமக்கு அது ஒரு பெரிய பலம் தானே. நம்ம அதனால இன்னும் காலம் அரசியலில் வந்து 1000 கணக்குகள் நாம் போடலாம். ஆனால் ஆண்டவனுடைய கணக்குக்கு முன்னாடி நாமெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு நான் சூப்பர் ஸ்டாரை சந்தித்த போது நான் இதை புரிஞ்சுக்கிட்டது ஒண்ணுதான், யாருக்கு என்ன எழுதியிருக்குமோ அதான் நடக்கும். ஒருவேளை தமிழக பாஜகவுக்கு தான் எதிர்காலம் எழுதியிருக்கும் என்று நான் நம்புகிறேன். அங்க போயிருக்கக்கூடிய என்னோட நண்பர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அண்ணாமலையின் மூலமாக தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் மாற்றம் வரும் என்று அவர்கள் அண்ணாமலை நம்புகிறார்கள். நான் அதை விட கூடுதலாக, நானும் ஒன்று அரசியல் துறவி கிடையாது. நானும் மந்திரி ஆகணும், நானும் அமைச்சர் ஆகணும், நானும் அரசியல 4 பேருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எனக்கும் உண்டு. நான் ஏன் பிஜேபியை நம்புகிறேன் என்றால் அவர் அண்ணாமலை நம்புகிறார்கள். நான் அதை தாண்டி அமித்ஷாவையும் நரேந்திர மோடியையும் நம்புகிறேன். எங்களுடைய சித்தாந்தத்தையும் இதற்காக பலியான 180 பலிதானிகளையும் நான் நம்புகிறேன். இந்த இயக்கத்தை வேகமா கொண்டு வந்துருவாங்க, ஏதோ ஒரு மேஜிக் நடக்கும். ஒண்ணுமே இல்லாத கட்சிக்கு அண்ணாமலைங்கிற மேஜிக் எப்படி நடந்துச்சு? எப்படியோ ஒன்று நடந்துச்சு இல்ல. அன்னைக்கு வந்து இந்த இளைஞர்கள்ட்ட எல்லாம் போய் பாரதிய ஜனதா கட்சியை பத்தி பேசுறதுனா டஃப் தான். அன்னைக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை என்று ஒருத்தர் வந்தார்ல, இன்னைக்கு அண்ணாமலை போயிருக்கிறாரு. ஆண்டவன் வேற யாரும் அதுக்கு தயார்படுத்த போறான்னு யாரு கண்டா? யாரோ ஒரு தொண்டன் கூட அதுக்கு தயாரா இருக்கலாம். அவன் எங்கேயோ கிளையில இருக்கலாம், மண்டல்ல இருக்கலாம், எங்கேயோ தன்னை அறியாமல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம்.
அந்த இளைஞன் நாளைக்கு இங்க தலைமை காட்டினால் கூட, அவர் எவ்வளவுதான் ஜூனியரா இருந்தார் கூட, அவரை கூட நான் வந்து என்னுடைய தலைவர் அண்ணாமலை எப்படி ஒரு காலத்தில் புகழ்ந்தனோ, ஒரு காலத்தில் இப்போது எங்களுடைய தலைவர் நயினார் எப்படி நினைக்கிறனோ, அதே அப்படி ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு புதிய ஒரு கிளையிலிருந்து ஒருவரை கொண்டு வந்து நாளைக்கு மாநில தலைவராக கூட்டிட்டு வந்து உட்கார வச்சா, முதலில் அவரை சேர்ல கொண்டு போய் உட்கார வைக்கக்கூடிய தலைவராக பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவர்கள் தான் இருப்பாங்க. இதுதான் இந்த கட்சியுடைய அமைப்பு சூழ்நிலை என்பதை தெரிந்துதான் நாங்கள் இங்கே இருக்கிறோம். இங்கே ஒன்றும் தனித்துவமாக நான் எதையும் செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாதுன்னா, நான் தனித்துவமாக சிந்தனையை விட நன்றாகவே கட்சி சிந்திச்சு வச்சிருக்கு. அந்த சிந்தனையை எங்கேருந்து வருதுன்னா, இந்த கூட்டு சிந்தனையிலேருந்து தான் வருது. அரசியலில் தனித்துவமான முடிவுகள் என்று ஒன்றும் கிடையாது. எல்லாருக்குமான வளர்ச்சி, எல்லாருக்குமான சிந்தனை, அது எப்போதும் பாரதிய ஜனதா கட்சி வந்து கடைபிடிக்குது. சில முடிவுகள் தவறாக இருக்கலாம். என் கட்சி ஒரு நாள் தோத்து போயிருச்சு, ஒரு நாள் அவமானப்பட்டுருச்சு, அதுக்காக என் கட்சியோடு நான் போய் என்ன பண்ண போறேன்? தோத்து போகட்டும், அவமானப்படட்டும். என்னுடைய தாயும் தந்தையும் வசதியா இருக்கும்போது நான் இருப்பேன். என் தாயும் தந்தையும் ஏழை ஆயிட்டாங்க, விட்டுட்டு போனா என்ன? என் அம்மா அப்பா மாதிரி தான் என் கட்சி. ஒரு காலத்தில் அவங்க நமக்கு சாப்பாடு போடுவாங்க, இப்ப நாம சாப்பாடு போட நிலைமை ஏற்படும். ஒரு காலத்துல பாரதிய ஜனதா கட்சியில் இருந்ததுனால நம்ம வளர்ந்தோம், இப்ப நாம இருப்பதனால கட்சி வளரும். இது ரெண்டுமே ஈக்குவல் தான். அதை இப்ப நாம அந்த கட்சிக்கு செய்ய வேண்டிய நிலை இருப்பதாக என்னை போன்றவர்கள் எல்லாம் நினைக்கிறோம்.